ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆம்லேட் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பெஸ்ட்டு சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி, ஃபுல்காஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் 3 எக் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா பீட் பண்ணி கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சில்லி, கோரியண்டர் லீவ்ஸ், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் மசாலா பவுடர், 1 கப் பெரிய வெங்காயம், 1 கப் தக்காளி. இவ்வளோதான் தேவையான பொருட்கள். சூப்பர் குயிக்காக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அந்த உடச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக்கை போட்டு நல்லா ஆம்லேட் மாதிரி, பெரிய சைஸ் ஆம்லேட் மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. மினிமம் ஒரு 15 மினிட்ஸில் இந்த சைடிஷை சீக்கிரமாகவே குயிக்காகவே செஞ்சிடலாம். ஸோ இந்த ஆம்லேட் எடுக்கும்போது ரொம்ப சின்ன சின்னதாக பொடி மாஸ் மாதிரி பண்ணிடாமல் கொஞ்சம் பெருசாக பீஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போ முட்டை வெந்துருச்சு. இப்போ நான் ரொம்ப அதை போட்டு தட்டாமல், அதை பொடி மாஸ் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பீஸ் இருக்கிற மாதிரி நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்ம அடுத்து அதே பேன்லேயே நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் நான் வீடியோவில் போடல, ஆனால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு ஆனியன் 1 கப், அதாவது உங்கள் அளவு 1லேருந்து 1.5 வெங்காயம் அளவுக்கு இது வரும். ஸோ அந்த 1 கப் வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஆயிலில். ஸோ வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஸோ இப்போ வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதை சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, இது உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். நான் 3 தான் சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் வதங்கினப்புறம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். அதுவும் 1 கப் தக்காளி, 2 டொமேட்டோ அளவுக்கு வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவு நல்லா மசிஞ்சப்புறம் நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ், அதாவது டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா தூள், அப்புறம் சில்லி பவுடர், இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இது சேர்த்துட்டு நம்ம பவுடர்ஸோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ அதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரணும். ஸோ அதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1லேருந்து 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அது நம்ம நல்லா பாயில் ஆகி நம்ம பாதியாக சுண்டுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆம்லேட்டை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலரிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மரில் வந்து மூடி வச்சுருங்க. அப்போனா தான் அந்த ஆம்லேட்டில் வந்து அந்த உப்பு காரம் எல்லாம் வந்து உள்ளே இறங்கும். ஸோ இப்போ நவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொரியண்டர் லீவ்ஸ் வந்து தூவி நீங்கள் இறக்கி வச்சுருங்க. டேஸ்டான சைடிஷ் சப்பாத்திக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.